சாப்டர் 19. தனக்கு கொஞ்சமும் பிரியமில்லாததும் மரணத்துக்கு ஈக்குவலான துக்கத்தை தரக்கூடிய இந்த கைகேயனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ராமன் வருத்தமடையாமல், அம்மா, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஜடை, மான் தோல், மர உரி இவைகளை எல்லாம் போட்டுண்டு நான் காட்டுல வசிக்கிறேன். எங்க அப்பா செய்த பிரதிஜையை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? அதனால என் சுபாவம் அவருக்கு நன்னா தெரியும். எந்த ஆபத்தாலும் அவருடைய மனசு கலங்கவே கலங்காது. அப்பேற்பட்ட மகா பராக்கிரமசாலி அவர். எப்பொழுதும் என்னை பார்த்தவுடன் ரொம்ப சந்தோஷப்படுவாரே. அப்படி என்னை பார்த்தவுடன் ஏன் அவர் சந்தோஷப்படல? இது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியணும். சொன்ன வார்த்தைய நிறைவேற்றுவேனோ அப்படின்னு என்னை பத்தி கவலைப்படவே வேண்டாம். தங்களுக்கு எதிர்த்த மாதிரி 300 தடவை நான் சொல்றேன். மான் தோல், மர உரி, ஜடை முதலியெல்லாம் தரித்து கொண்டு நான் வனத்துல வசிக்கிறேன். மகாராஜா எனக்கு ஹிதத்தை செய்யக்கூடியவர், என்னுடைய ஆச்சாரியர், என்னோட அப்பாவும் கூட. தாங்கள் செய்த உபகாரத்தை அவர் கொஞ்சமும் மறக்க மாட்டார். என்னை காப்பாற்றக்கூடிய அரசன் அவர். அவர் எந்த விதமான கட்டளையை சொன்னாலும் அத நான் பிரியத்துடன் நிறைவேற்ற கடமைப்பட்டவனாச்சே. ஒன்று மாத்திரம் எனக்கு மனச கொஞ்சம் வருத்தப்பட செய்யறது. பரதனுக்கு அபிஷேகம் செய்யணுங்கிறத பத்தி மகாராஜா என்கிட்ட ஏன் நேர்ல உத்தரவு பண்ணல? உனக்கு வருத்தம் உண்டாகுமோ அப்படிங்கிற காரணத்தினால சொல்லல அப்படின்னு சொன்னா, பரதன் என் கூட பிறந்தவன் இல்லையா? என்னை விட அவனிடத்துல அதிகமான பிரீதி வச்சவா யாரு? ஜனக மகாராஜா அவனுடைய சபையில பரமசிவனோட வில்ல முறிச்சு சீதைய நான் அடைஞ்ச போது அவளை தனக்கு வேணும்னு பரதன் விரும்பி இருந்தால் கூட நான் பரம சந்தோஷத்தோட கொடுத்திருக்க மாட்டேனா? அவனை திருப்தி செய்யற விஷயத்துல இந்த ராஜ்யமும் ஐஸ்வர்யமும் என்னோட உயிரும் ஒரு பெரிய பொருட்டாக இருக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது என்னுடைய பிதாவும் அரசனும் ஆச்சாரியமானவன் அவர். அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு பண்ணியிருக்கார். அவர் தங்களுக்கு செய்த பிரதிஜைய நான் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கேன். நீங்களோ அப்படியே தான் நினைக்கிறீர்கள். இந்த காரணம் போதாதா? ஐயோ, மகாராஜா கண்ணீர் பெருக பூமியை பார்த்துட்டே இருக்காரே. எப்படியாவது அவரை சமாதானம் நீங்கள் படுத்தணும். இப்போது அவருடைய உத்தரவால தூதர்கள்லாம் கேகய ராஜ்யத்துக்கு போய் பரதன் அங்க போயிருக்கான் இல்லையா மாமாவாத்துக்கு, அங்க போய் பரதனை அழிச்சுண்டு வரட்டும். நான் இங்க இருந்தபடியே இப்படியே தண்டகாரண்யத்துக்கு கிளம்புறேன். 14 வருஷங்கள் அங்கேயே நான் இருக்கேன். எங்க அப்பாவனுடைய கட்டளையை பற்றி நான் கொஞ்சமும் யோசிப்பேனா? அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். ராமன் சொன்ன சொல்லை தவறாதவர். அதனால அவர் காட்டுக்கு போறது கண்டிப்பாக நிச்சயம் அப்படின்னு கைகேயி சந்தோஷப்பட்டு, சரி சரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி ராமனை சீக்கிரப்படுத்துறார். நீங்க சொல்றது சரி. பரதனை அவனுடைய மாமாவாத்துல இருந்து அழிச்சுன்னு வரத்துக்கு குதிரைகள்லாம் இப்பொழுதே போகட்டும். வனத்துக்கு போகணும்னு நீ ரொம்ப ஆசைப்படுற. அதனால நீங்க ஒன்னும் டிலே பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. அதனால நீ சீக்கிரமா வனத்துக்கு கிளம்பு. ஏன்னா ராமன் ஆசைப்படுறானா. எப்படி சொல்றா பாருங்க கைகேயி. மகாராஜா வெக்கத்தினால உங்ககிட்ட பேசலையே தவிர நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. இந்த நகரத்தை விட்டுட்டு நீ காட்டுக்கு புறப்பட்டு போனாலொழிய அவர் குளிக்கவும் மாட்டார், சாப்பிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்றார். இந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்ட உடனே தசரதர் அப்படியே பயந்து நடுங்குறார். ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த அபவாதத்தை எல்லாம் நான் கேட்க முடியாத ஆறுதே அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே துக்கத்தினால அப்படியே மயக்கம் அடைஞ்சு தான் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கட்டில்ல இருந்து தபகட்டில்னு அவர் அங்கேயே கட்டில்ல விழறார். ராமன் ஓடி போய் அவரை தூக்கி எடுக்கிறான். கைகேயினுடைய குரூரமான அந்த வார்த்தைகள் ஒரு உயர்ந்த ஜாதி குதிரைய சவுக்கால அடிக்கிற மாதிரி இருந்தது.
அதி சீக்கிரமாக வனத்துக்கு போகும்படி அவரை துரத்தியது. ராமனை கிளம்பு கிளம்புன்னு அந்த வார்த்தைகள் துரத்தியது. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட அதனால வருத்தமே இல்லை. அம்மா, ஐஸ்வர்யத்தில் ஆசை வைத்தவன் அப்படின்னு என்னை பத்தி நீங்க நினைக்கலாமா? எனக்கு ஐஸ்வர்யத்துல என்ன ஆசை இருக்க முடியும்? இந்த ராஜ்யத்தில் உள்ள பிரஜைகளை வசப்படுத்தி கொண்டு அரசாள வேணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. பரதன் வரும் வரையில் நான் இங்க இருந்தா அவனுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியினால தனக்கு ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை எனக்கே கொடுத்துட மாட்டானோ என்ற உத்தேசத்தோடு இருக்கிறேன் என்று தாங்கள் சந்தேகப்படுறது மாதிரி எனக்கு தோன்றது. தர்மத்தை அனுஷ்டிக்க வேணும் அப்படிங்கிறத தவிர எனக்கு வேற எந்த நோக்கமுமே இல்லை. வனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளைப் போல நான் லோக விஷயத்தில் கொஞ்சமும் பற்றில்லாதவன். இது உங்களுக்கு நன்னா ஞாபகம் இருக்கட்டும். மகாராஜாவிற்கு பிரியமான காரியத்தை நான் செய்ய முடிஞ்சா என் உயிரை கொடுத்தாவது அதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் அதை நம்பணும். பிதாவிற்கு சிசுருஷை செய்வதும் அவருடைய சொல்படி நடப்பதையும் விட வேற உத்தமமான தர்மம் இருக்கா? மகாராஜா உத்தரவு செய்யாவிட்டால் என்ன? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போருமே. கோரமான வனத்தில் 14 வருஷங்கள் நான் சந்தோஷமாக வசிக்க மாட்டேனா? சகல விஷயத்திலும் என்னை அதிகாரம் செய்வதற்கு தங்களுக்கு சுவாதீனம் இல்லையா என்ன? நான் தங்களுடைய ஆக்ஞையை தலையால் நடத்தி நிற்கின்றவன் இல்லையா? இந்த அல்ப விஷயத்த மகாராஜாவிடத்துல தாங்கள் யாசிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லையே. அதை யோசித்தால் பெருந்தன்மை, சத்தியம் முதலிய உத்தமமான குணங்கள் என்னிடத்தில் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே தங்களுக்கு இல்லையோ அப்படின்னு தோன்றது. என்னுடைய தாயிடத்துல உத்தரவு வாங்கிண்டு நான் சீதையை சமாதானம் பண்ணிட்டு காட்டுக்கு புறப்பட்டு போறேன். அது வரையிலும் கொஞ்சம் தாங்கள் பொறுத்துக்கணும். இந்த ராஜ்யத்தை பரதன் ஆளும்படிக்கும் என் பிதாவுக்கு குறைகள் இன்றி அவருக்கு சகல சிசுருஷை செய்வதற்கும் வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கட்டும். நமது முன்னோர்கள் அனுஷ்டித்து வந்த தர்மமும் இதுதானே அப்படின்னு ராமன் சொல்றான். அதை கேட்டு தசரதர் ரொம்ப வருத்தத்தினால கண்ணீர் தார தாரையாக பெருக வாய்விட்டு அலறினார். பிறகு சோகத்தால பிரஜை இல்லாமல் இருந்த தன்னுடைய பிதாவினுடைய பாதங்களையும் பொல்லாத அந்த கைகேயினுடைய பாதத்தையும் ராமன் தொட்டு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த புறத்திலேருந்து வெளியே வர, அப்ப கூட அவருடைய முகத்துல இருந்த அந்த காந்தி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்துட்டு அவளெல்லாம் கூட்டிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போனார். லக்ஷ்மணன் அடங்காத கோபம் அவனுக்கு. கண்ணும் கண்ணீருமாக ராமனை பின்தொடர்ந்து வந்தான். உத்தமமான பதார்த்தம், மங்கள திரவியம், நாச்சந்திகள் எல்லாவற்றையும் பிரதட்சணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்ற தர்மத்தின்படி அபிஷேகத்துக்காக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகல பொருள்களையும் பிரதட்சணம் பண்ணிண்டு கண்ணெடுத்து கூட அவைகளை பார்க்காமல் அப்பவே அவைகள்லாம் பரதனுடைய அபிஷேகத்திற்கு ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு கொஞ்சம் மெதுவாக நடந்தார். எப்பொழுதும் அழியாத காந்தியாக இருக்கக்கூடியதும் எல்லோருக்கும் பிரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அழகு இரவு நேரம் குறைக்க முடியுமா? அதே போல அப்படி நித்தியமாக ஆனந்த சுரூபமாக இருக்கும் லோகநாதனுடைய ஒப்பில்லாத மகா காந்தியை இந்த பட்டாபிஷேகம் நடக்காது, ராஜ்யத்தை இழந்தான் என்ற அந்த செய்தி கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. இந்த பூமண்டலத்துக்கு அரசனாக இருப்பதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு காட்டுக்கு போக விரும்பின ராமனுடைய மனசு சுகதுக்கங்கள் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடியது. அவைகளால் அது கொஞ்சமும் கலக்கமடையாது. மகா யோகிகளின் மனசை போல கொஞ்சம் கூட கலக்கமே இல்லாமல் களங்கமே இல்லாமலும் இருந்தது. பிறர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தா தனக்கு உண்டாகும் துக்கத்தை மனசுல தான் அடக்கிண்டு
ஏன்னா தாம் துக்கத்தோடு இருக்கிறத பார்த்தா மத்தவாளுக்கு கஷ்டம் வருமே அப்படிங்கிறதுக்காக அதை அடக்கிண்டு இந்திரியங்களை கொஞ்சம் கூட சிதற விடாமல் தன்னுடைய தாய்க்கு அந்த மிகவும் வருத்தமான துக்கமான விஷயத்தை சொல்வதற்காக அவளுடைய அரண்மனைக்கு வந்தார். லக்ஷ்மி சமேதரும் சத்தியசந்தருமான ராமனுடைய முகத்திலாவது அல்லது அவருடைய நடத்தையிலாவது எந்த ஒரு மாறுதலையும் அவரை சூழ்ந்திருந்த ஜனங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சரத்காலத்தில் உதித்த சந்திரனுடைய தேஜஸ் எப்படி குறையவே முடியாதோ அப்படியே தனக்கு இயற்கையான சந்தோஷத்தை ராமன் கொஞ்சமும் இழக்கவே இல்லை. சுகதுக்கங்களால் கலங்காதவரும் மகா கீர்த்திசாலியும் அந்த கஷ்ட தசையிலும் கூட எல்லா பிராணிகளுக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவருமான அந்த ராமன் மதுரமான வார்த்தைகளால் எல்லோருக்கும் மரியாதை செய்து தன்னுடைய தாயினுடைய அந்தப்புறத்துக்கு போனார். உத்தம குணங்களில் அவரை போன்றவரும் மகா பராக்கிரமசாலியுமான லக்ஷ்மணன் தன்னுடைய துக்கத்தை அடக்கிக் கொண்டு பின்னால் தொடர்ந்து வந்தார். அங்கே தனக்கு அபிஷேகம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த ஜனங்களை பார்த்த ராமன், ஐயோ, ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மித்திரர்களுக்கு மகா துக்கத்தையும் பல கஷ்டத்தையும் உண்டாக்கும் விஷயத்தை நான் சொல்லும்படி இருக்கிறதே. இந்த சமயத்தில் நானும் என் முகத்திலாவது நடத்தையிலாவது துக்கக்குறியை காட்டினால் அவர்கள் வருத்தம் கொண்டு இறந்து விடுவார்களே என்று நினைத்து எந்த முகமாற்றத்தையுமே ராமன் அடையவில்லை அப்படின்னு சொல்லி இந்த 19வது அத்தியாயத்தை முடிக்கிறார்.